அந்த கல்லு தான் நம்ம அதுல வந்த மண்ணால் செய்யப்பட்டவர்கள்னா, அந்த மண்ணிலிருந்து தான் இதெல்லாம் விளையுது, சாப்பாடு வருது, நம்ம சாப்பிடுறோம், உயிர் வருது. பாருங்க, அந்த பாடுகள் இறப்பு கல்லுக்கு, உயிர்ப்பு தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கிடைக்கிறது. நம்ம சாப்பிடும்போது அந்த மண்ணை தான் சாப்பிட்றோம். அதுல கரிமல வாயு இருக்கிறது, அதையும் கொஞ்சம் விஷம் சாப்பிட்றோம். தண்ணி இருக்கு, அதையும் சாப்பிட்றோம். முக்கால்வாசி சூரிய ஒளி, சூரிய ஒளியை தான் நம்ம சாப்பிட்றோம் எடுத்து. ஏன்னா ஒளிச்சேர்க்கை மூலம்தான் இந்த உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன, சூரியனுடைய ஒளிச்சேர்க்கை. ஸோ கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி சூரியன் எடுத்துக்கிறோம். ஊறுகாய் மாதிரி இல்லை, அதுதான் மெயின் ஃபுட்டு, அதுதான் பெரிய உணவு நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய. ஸோ எல்லாமே கலக்குது. அப்போ நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். அப்போ இயேசுநாதரையே நம்ம சாப்பிடுறோம், இறைவனையே நாம் சாப்பிடுகிறோம். ஏனென்றால் நமது தாயணையில் இறைவன் இருக்கிறார். அதே மூலக்கூறுகளை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஞாயிறு நீங்கள் ஞானம் பெற வேண்டும். பாடுகள் இறப்பு உயிர்ப்பு தான் நமது விசுவாசம். எனக்கு பின்னால் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடராதவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல பேசினார். பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு வந்தாதான் நீங்க கிறிஸ்துவர்கள். எனக்கு அந்த துன்பம் வேணாங்க, பாடுகளே வேண்டாம், இறப்பு என்பது இல்லையே. இயேசுநாதர் அழித்து விட்டார். சாவே கொடுக்கு எங்கே என்று சொல்வார் பவுலடிகளார். சாவே கொடுக்கு எங்கே? இயேசுநாதரே சொல்லுகிறார், நான் சாவை அழித்து விட்டேன், பிசாசை ஒழித்து விட்டேன், தீமையை வென்று விட்டேன். உயிர்ப்பு. இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே, அந்த முதல் ஏர் எப்படி போதோ அப்படிதான் நம்மளும் போகணும். அவர் தான் முதல் ஏர், மூலக்கூறு, படைப்பின் முதற்கனி அவரை பவுலடிகளார். அவர் எங்க போறாரோ அங்கதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். ஏனென்றால் நம்ம மூலக்கூறுகள் இயேசுநாதருடைய மூலக்கூறுகள். ஒன்று